லார்ட். இந்த நாளிலும் கூட தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் 14வது அதிகாரம் 18வது வசனத்தில், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உன்னிடத்தில் வருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறாங்க. அதாவது ஆண்டவர் நம்மளை திக்கற்றவர்களாய் விடுகிற தேவனே இல்லையாம். அவர் எப்பொழுதும் நம்மளிடத்துல வருவாங்களாம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட நம்ம கூட நினைத்திருக்கலாம், எனக்கு யாரும் இல்லையே, என்னை யார் என்னுடைய இருதயத்தை தேற்றுவா, என்னிடத்தில் யார் வருவா என்று சொல்லி நம்ம மன கலக்கத்தோடும் வேதனையோடும் கஷ்டத்தோடு நம்மளுடைய வாழ்க்கையானது காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை தான் இது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உன்னிடத்தில் வருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாங்க. ஆம் சகோதரன் சகோதரிகளை, யார் நம்மளுடைய வாழ்க்கையில வந்தாலும் வராவிட்டு போனாலும் கூட தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நம்மளை ஆண்டவர் விசாரிக்கிற தேவனா இருக்கிறாங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில யாரு என்ன விசாரிக்கலையே என்று சொல்லி நீங்க கவலைப்பட வேண்டிய தேவை இல்லையே, எனக்கு தாய் இல்லையே, எனக்கு தகப்பன் இல்லையே என்று சொல்லி நீங்க சோர்ந்து போக வேண்டிய தேவையில்லை. திக்கற்றவர்களை ஆண்டவர் விடுவிக்கிற தேவனா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவனா இருக்கிறாங்க. அதனால நீங்க இந்த தேவனை மட்டும் நம்புங்க, இந்த தேவனை விசுவாசிங்க.